பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணி வீட்டுக்கே போய் பண்ணுறோம் சார். அது ஒரு முறை. 2வது வந்து நிர்வாகம், பெரிய நிறுவனம், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நமக்கு கூப்பிட்டா போகிறோம். என்ஜிஓக்கள் அவங்களும் வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. அதில் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய அந்த மாணவ மாணவிகள் குழந்தைகளுக்கு வந்து நம்ம பண்ணுறோம் சார். ஓகே. இப்போ இந்த இவ்வளோ அனுபவத்தில் நீங்கள் வந்து பார்த்த குழந்தைகள் இருக்கட்டும், மன அழுத்தம் உள்ள ஒரு பெரிய ஆட்களாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் இது வரையும் கேஸஸ் அட்டன் பண்ண? ஒரு 2000க்கு மேற்பட்ட கேஸ். ஒரு குறிப்பாக ஒரு தோராயமான ஒரு கணக்கு கணக்கில் இந்த பார்த்த தோராயமான பாதிப்புகள் வந்து ரிப்பீட்டேஷன் இருக்கும் இல்லையா? ஆமாம் சார். அந்த குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்க, என்ன பாதிப்பு வந்து அதிகமாக நீங்கள் சந்திச்சது? கண்டிப்பாக சார். இது வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க சார். துருதுருத்தன்மை இதுதான் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாகவே இருக்கும். அவங்க வந்து உட்கார மாட்டாங்க, நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. இந்த 3 பிரச்சனையும் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஆக்டிவிட்டீஸ், அதாவது விளையாட்டு தன்மை மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி முறைகளை சொல்லி கொடுப்போம். அவங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும், அவங்க என்ன சவுண்டை எமிட் பண்ணுறாங்க, அதை வச்சு அவங்க மூலமாகவே அவங்கள வந்து நம்ம பயிற்சி அடைவோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஜி 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 அப்படின்னா அதிகப்படியாக ஒலிகளை வந்து எழுப்புதுன்னா ஜிப்ரா என்ற வார்த்தை அவங்களுக்கு ஈஸியாக வரும். அந்த மாதிரி வந்து அந்த வார்த்தையை முதல்ல சொல்லி கொடுப்போம். என்னென்னலாம் ஒலி அவங்க வந்து உணர்றாங்க, பயன்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து வந்து அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணுறோம்.